இன்னும் இந்த டான்ஸ் மாஸ்டரை தேடி எவ்வளோ தூரம் சுத்த வேண்டியிருக்கு தெரியலையே. பிரதர், ஹியர் டான்ஸ் மாஸ்டர் ஏகே ஹவுஸ். வேர்? டான்ஸ் மாஸ்டர் ஏகே விடா தமிழ் தான் போல இருக்கு. ஆமா சார். இப்போ என்ன பண்றீங்களா, அப்படி நேரா போய் அங்கேயே லெஃப்ட் கட் பண்ணி அப்படியே நேரா போகாம ஒரு யூ டர்ன் பண்ணீங்கன்னா ஆலமரத்துக்கு முன்னாடி வாழை மரத்துக்கு பின்னாடி ஒரே ஸ்ட்ரீட் ஏகே சார் வீடு. இவன் பேச்சை நம்பி போலாமா? போய் பார்ப்போம். டான்ஸ் மாஸ்டர் ஏகே, வணக்கம் சார். என்னதா உங்க பேர பசங்க டான்ஸ் ஏத்தி விட வந்திருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க சார். உங்களுக்கு கீழே ஒரு மந்திரக்கல் கிடைச்சதுல அது எனக்கு கிடைக்குமா? ஓ, அவரா நீங்க? சரி, ஓகே, டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போங்க. டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு எதுக்கு டான்ஸ்? எனக்கு இல்லைங்க, அந்த மூணாக அந்த மூணாக வணிது தான். இவனுங்களுக்கா? என்ன சாங்கு? அதான் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ கட்சி சேரன்னு இப்படி ஏதோ ஆட்டுவாங்க. இவனுங்களை ஹாஸ்பிட்டலில் தானே சேர்க்கணும். ட்ரை பண்ணுறேன். தம்பிங்களா, எனக்கு ஒரு துண்டு வேணும். இப்போ சாமி கும்பிட்டுட்டு மரத்தில் இருக்கிற அந்த துண்டு எடுங்க. இப்போ அந்த 2 துண்டையும் தூக்கி தூர போடுங்க. இப்போ அந்த துண்டை புழிங்க. இப்போ உதறுங்க. அதை தோல்ல காய போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்க. இந்த காலை மந்திரக்கல்லுக்கு என்ன சக்தி இருக்கும்? அதை ஏன் கிட்ட கொடுக்க? உள்ள கொஞ்சம் மடக்க தட்டு. சாமி, என்னாச்சு? இந்த கால மந்திரக்கல்லை வச்சு போன ஜென்மத்தில் நம்ம எப்படி இருந்தோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? அப்ப கொடுங்க. போன ஜென்மத்தில் நான் எப்படி இருந்தேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். போன ஜென்மத்திலையும் பாஷாவையா இருந்திருக்கும். எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்கிட்டயும் கொஞ்சம் கொடுங்க. அடடா, பெரிய செலிபிரிட்டி போலயே. விளையாட்டெல்லாம் போதும், வாங்க அடுத்த மந்திரக்களை தேடுவோம். ஸ்பைடர்மேன் ஆபத்துல இருந்தா தான் வந்து காப்பாத்துவாரு. நமக்கு இப்ப என்ன ஆபத்து வர போகுது? ஆபத்து வந்துருச்சு. இங்க வாடா. ஏய் என்ன அடிச்சவன்? ஏய் வாடா. என்னாலலாம் வர முடியாது. முடிஞ்ச வந்து புடி. வாடா. எங்கடா வர? இல்லடா. பாவம், இந்த தாத்தாவோட சேர திறக்க முடியல. ஸ்பைடர்மேன் வர எஸ்கே. உங்ககிட்ட இருக்கிற இந்த கழுகு மந்திரக்கல் எனக்கு கிடைக்குமா? சரி, தரேன். அதுக்கு நீங்க எனக்கு மகேஷ் பாபு டான்ஸ் சொல்லி தரணும். மகேஷ் பாபு டான்ஸ் ஆடுவாரா? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இந்த சேரை ஒரு தாத்தாவால திறக்க முடியல. பாவம், நீங்க கொஞ்சம் திறந்து கொடுங்களேன். அடடா, திறந்துட்டீங்களே. இப்போ அதை கொஞ்சம் மூடுங்க. திறங்க, மூடுங்க, திறங்க, மூடுங்க. இப்போ உங்க முட்டையை தொடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் உள்ள மடக்க தட்டு. 4 விதத்துக்கு கால் பண்ணுவோம். வர வர இந்த சுத்தியில் ஆணி அடிக்கிறது தான் யூஸ் ஆகுது. கடைசி மந்திரக்கல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? கடைசி மந்திரக்கல்லான குதிரை மந்திரக்கல் ஒரு அலாவுதீன் விளக்குல உள்ள ஊதத்துக்கிட்ட தான் இருக்கு. அந்த விளக்கை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மேப் ஒரு 100 ரூபாய் நோட்ல இருக்கு. ஆனா அந்த 100 ரூபாய் நோட் யார்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தானே எங்கேயோ வச்சிருக்கேன்னு சொன்னாரு. எவன்டா அது? யார் இவன்? ஆட்டோக்கு பின் பார்த்துட்டு இருக்கான். டேய் தம்பி, நில்லு. என்ன தேடிட்டு இருக்க? யூடியூப்ல ட்ரெஷர் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு 100 ரூபாயை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் தேடிட்டு இருக்கேன். எவன்டா உனக்கு டப்பி கொடுத்தது? சரிங்க, கொடு. ட்ரெஷரண்ட் எபிசோட் ஃபைனல். மேப் இருக்கிற 100 ரூபாய். உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்ப. அதில் இருக்கிற லொகேஷன் எங்கன்னு கண்டுபிடிச்சு உடனே பாக்குறேன். அங்கதான், அப்படியே உங்க முன்னாடி கவுந்து பார்த்தா உங்க பின்னாடி அந்த ஆட்டோக்கு கிட்ட கண்ணாடி. கொஞ்சம் தூரம் கிழக்க பார்த்து ஓடுங்க. அங்க ஒரு கிழவன் கிட்ட கேளுங்க. சாத்துக்குடி சார் பிழிஞ்சி அங்கதான் இருக்கும் அந்த 100 ரூபாய் நோட்டை கேட்டு ஒளிஞ்சி. ஒரு வழியா கிடைச்சிருச்சு. ஹாய் டோரா. ஹாய் தாத்தா. இந்த மேப்ல இருக்கிற இடத்துக்கு எப்படி போகணும்னு பார்த்து சொல்லுங்களேன். ஓகே. விளக்கு இருக்கிறதுக்கு வந்துட்டோம். நீங்க அந்த விளக்கு பார்த்தீங்களா? அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை தேய்ச்சா பூதம் வெளியே வரும்.
உங்க கண்களுக்கு விளக்கு தெரிஞ்சா விளக்குன்னு சொல்லுங்க. விளக்கு கிடைச்சிருச்சு, கொஞ்சம் மூடிட்டு இருங்க. பூதத்தை வர வைப்போம். எனக்கு உங்ககிட்ட இருக்கிற குதிரை மந்திரங்கள் வேணும். அதுக்காக நீங்க என்ன டான்ஸ் கேட்டாலும் சொல்லித்தர. பிரபுதேவ டான்ஸ் சொல்லி தருவீங்களா? பிரபுதேவா டான்ஸா? சரி, எனக்கு ஒரு கிட்டார் வேணும். இப்போ உங்களை ஒரு பொண்ணு பார்க்குது, அந்த பொண்ணை கிட்டார் வாசிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணை பார்த்து வெக்கப் பண்ணுங்க. இப்போ அந்த பொண்ணு ஜன்னல் வழியா உங்களை எட்டி பார்க்குது. இப்போ இந்த மூணுத்தையும் சேர்த்து பண்ணுங்க. ஒரு வழியா 12 மந்திரங்களும் கிடைச்சிருச்சு. ஏய் பெருசே, எங்க போற? என்னது இது கையில? ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கிட்டு போறோம். ஏய் இந்த அக்கடே. ஏய் தம்பி வேணாம். ஐயோ தம்பி முடியல. ஏய் நீ யாரா? உளுத்தம்பருப்பு வாங்க வந்தியா? இந்த பெட்டியை பிடிங்க தாத்தா. இவனை நான் பார்த்துக்கிறேன். அந்த ரோடி போயிட்டான் தாத்தா. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தாத்தா அழுறீங்க? எல்லா மந்திரங்களும் சோம்பன் ஜாக்கெட்ட போயிடுச்சு. இப்ப நம்ம எப்படி அவனை கொள்றது? ஏதாச்சும் வழி தெரிஞ்சுதா? அவனை அழிக்க ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு. ஆனால் அது ஃபியூச்சரில் இருக்க டிடெக்டிவ்ஸ் கிட்ட இருக்கு. ஸ்டார்ம் பிரேக்கரா? டிடெக்டிவ் கிட்ட இருக்கிற ஸ்டார்ம் பிரேக்கரை வாங்கணும்னா பால் பில்டிங்க்கு போய் டைம் டிராவல் பண்ணி ஆகணும். நில்லு. எங்க போற? இதுக்குள்ள போய் 2050க்கு டைம் டிராவல் பண்ண போறேன். உள்ள போனோன்னா என் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு நீ புஷ்பா டான்ஸ் சொல்லி தரணும். புஷ்பா டான்ஸ்? ஓ புஷ்பா 2. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு டீயும் டீ கிளாஸ் வேணும். அந்த டீயை அந்த கிளாஸ்ல ஊத்துங்க. இப்ப அந்த டீயை ஆத்துங்க. வாயால இல்ல, வெறும் கைய வச்சு. இந்த பிஸ்கெட்டை அதுல தொட்டு சாப்பிடுங்க. இப்ப இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுங்க. இப்ப நீ போலாம். 2050க்கு போய் ஸ்டார்ம் பிரேக்கர் வாங்குவோம். 2050க்கு டைம் டிராவல் பண்ணி வந்தாச்சு. அஸ்வின் தாத்தா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்டார்ம் பிரேக்கர் எனக்கு வேணும். இதை வாங்கிட்டு போறதா எனக்கு இருக்கிற ஒரே வழி. என்ன சுபு? சார், அஸ்வின் தாத்தா வந்து ஒரு டான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் சார். ஸோ அவர்கிட்ட ஒரு புள்ளைங்க ஸ்டெப் கேட்போம். இந்த பாட்டுக்கு ஒரு பிள்ளைங்க டான்ஸ் சொல்லி கொடுங்க. நான் சொல்லித்தரேன். அது வந்து நீங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்க ஷூ கழட்டிட்டு வெறும் காலோட வெயில நில்லுங்க. அடிக்கிற வெயில ஆட்டோமேட்டிக்கா புள்ளைங்க டான்ஸ் வரும் பாருங்க. அவ்வளவுதான். சுபு, இதை அவர் கேட்டிருக்காருல, ஏலியனை பழச வச்சு அளிப்போம். அஸ்வின் தாத்தா சோமச்சா வலிக்க வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்.
டே ஆயுதம், டே சோ மச்சா நீங்க என்ன இந்த பக்கம்? அந்த பெருசு கையில் ஸ்டாம்பு இருக்கிற ஆயுதம் கிடச்சிச்சு. எப்படியும் என்னை கொன்றுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் கூட இருக்கிற எல்லாரையுமே நான் கொல்லணும். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் எனக்கு வேணும். ஆயுதத்தை தரேன், ஆனா அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு புஷ்பா டான்ஸ் சொல்லி தரணும். நான் சொல்லித்தரணுமா? அது அந்த பெருசு சொல்லித்தர வேண்டியதுடா. நான் ஏன்டா உனக்கு சொல்லித்தரணும்? உங்களுக்கு தான் ஆயுதம் வேணும், அதனால நீங்க தான் எனக்கு சொல்லி தரணும். சரி சொல்லித்தரேன். அது ஈஸி தான். அதுக்கு முன்னாடி இப்போ உன் கையை யூஸ் பண்ணாமல் உன் காலை சரி பண்ணு. சரி பண்ணிட்டியா? இப்போ உன் முதுவை சரி பண்ணு. இப்போ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் சோ மச்சா. இப்போ என்ன ஆயுதம் வேணும்னு கேளுங்க. சார் எங்ககிட்ட ஒரு வெப்பன் இருக்கு. அதை நாங்க பிரியமானு சொல்லுவோம். பெரியம்மா பேர் என்ன சொன்ன? எங்கள் அப்பா கிட்ட ஸ்டாம்ப் பிரேக்கர் கிடச்சிருச்சு. இந்நேரத்துக்கு அந்த சோமஜாவோட கதையை முடிச்சிருக்கு. யார் பேர் சொன்னீங்க? எவனோ சோமஜாவாமே. இந்த கிளாஸை கூட இங்க கிளம்புங்க, உடனே போயிருங்க. யார் இந்த கருப்பு சட்டை? யாரா நீ? உன் பேர் என்ன? அவர் பேரு சாமியார், சோமஜா சாமியார். இவங்க சோமஜா சாமியாரா? மச்சான் ஓடிக்க.